வெற்றிக்கான பாதை, இது உங்களுக்கான பாதை. மறக்காமல் அந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் எஸ்பிஓ பிடிச்சிருக்கோ ஐ லைக் எஸ்பிஓன்னு கொடுத்துட்டு போங்க. டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களே, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஓ ஜாப்ஸை பற்றி தான். மொத்தமாக ஒரு 3 அப்டேட்டை பார்க்க போகிறோம். ரீஃபண்டை பற்றியும் வாலெட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த ரீஃபண்ட் எப்போ வரும், அதே மாதிரி நம்ம எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ ரீஃபண்டுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணணும், அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரொசீஜர் இருக்கும் அப்படிங்கிற தகவலை எல்லாமே இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். முழுசாக மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ ரீஃபண்டை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்டு எப்போ வரும், சரிங்களா, ஆல்ரெடி அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க ரீஃபண்டுக்காக அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஒர்க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ யாருக்கெல்லாம் எஸ்பிஓ பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காமல் ஐ லைக் எஸ்பிஓ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ எஸ்பிஓவை யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க எல்லாமே இந்த கமெண்ட்டை கொடுத்துட்டு போனாவே போதும். ஸோ எத்தனை பேர் வந்து அவங்க நம்பிக்கையோடு இருக்காங்க, எஸ்பிஓக்காக சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரீஃபண்டுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். சரிங்களா? ஸோ ரீஃபண்டுக்கான ப்ரொசீஜர் வந்து அவங்க ஆல்ரெடி மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் வரப்போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாமே அவங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியிலிருந்து அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே ரீஃபண்ட் வரும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கன்ஃபர்மேஷன் மெயில் உங்களுக்கு அனுப்ப போகிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னையிலிருந்து நீங்கள் மெயில் ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மெயிலில் வந்து ஒரு ஃபார்ம் வருங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது வரும். உங்களுடைய ஸ்டாஃப் ஐடியை 3 டைம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில் இருக்கிற மாதிரியே உங்களுடைய நேம், உங்களுடைய பேன் கார்டு நம்பர், உங்களுடைய அட்ரஸ், இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் மறக்காமல் அவங்களுக்கு வந்து எஸ்பிஓ டிவிஎம் அப்படிங்கிற மெயிலுக்கு திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிற தகவலை அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வாலெட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட்டெல்லாம் எப்போ வரும், ஸோ ரீஃபண்டுக்கான ப்ரொசீஜர் வந்து நீங்கள் எப்போ மெயில் பண்ணுறீங்களோ அன்னையிலிருந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் திருப்பி மெயில் பண்ணணும். அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்பினோன்னே நீங்கள் அந்த அமௌண்ட்டு வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போ ஒர்க் பண்ணி வச்சுருக்க பேமெண்ட் எல்லாம் எப்போ வரும் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். ஸோ நம்ம பண்ணி வச்சுருக்க ஒர்க்கை வந்து நம்ம வந்து அந்த அமௌண்ட் எப்போ வரும், ஸோ அதுக்காக நம்ம நிறையா ஒர்க்குக்காக நம்ம வச்சுருக்க அமௌண்ட்டை வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த அமௌண்ட் வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த மந்த்து எண்டிங்குள்ளே உங்களுக்கு வந்து உங்களுடைய வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் வந்து பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனேபிள் ஆகிரும். ஸோ எதற்காக இது டிலே ஆகுது, நம்மளுடைய ஒர்க்கிங் வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாமே, ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாமே வந்து இந்த ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் மறந்துருச்சோ அவங்க எப்படி வந்து வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற கொஷின். ஸோ அவங்களுக்காக மட்டுமே இந்த ஒர்க்கு டிலே ஆகுது. சரிங்களா? ஸோ ஒர்க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற கொஷின் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மைண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இதற்காக கவர்மெண்ட் அப்ரூவ்டு சைடில் வந்து அவங்க ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்கிட்ட நிறையா பேசியிருக்காங்க. பிளான் அப்ரூவ்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதம் கடைசிக்குள்ளே அந்த அப்ரூவலெல்லாம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி அப்ரூவலெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆல்ரெடி அவங்க ஜிஎஸ்டி வாங்கிட்டாங்க, பேங்க் அக்கௌண்ட்டும் கரண்ட்டில் வந்துருச்சுங்க. அவங்க ஆப்பும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, எந்த மாதிரியான ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஆப்பும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த ஒரே ஒரு பெண்டிங் மட்டும், சரிங்களா, பிளான் அப்ரூவ்டுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுறோம். அது வந்தோடனே இந்த மாத கடைசியில் நம்மளுடைய ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற ஒர்க் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. சரிங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாலெட் ட்ரான்ஸ்ஃபர். சரிங்களா? இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. ஏன்னா அவங்களோட ஐடி பாஸ்வேர்டு யாரெல்லாம் மறந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு 2 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அவங்கள எனேபிள் ஆயிருச்சு அப்படின்னா வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே 0 ஆயிரும். சரிங்களா? ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுடைய டவுன்லைன் யாராவது வந்து வாலெட் வந்து 0 ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், வாலெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னா உங்களோட வாலெட்டு வந்து 0 ஆயிரும். அடுத்தது வந்து ஃபர்காட் பாஸ்வேர்டு.
என்னோடய ஐடி வந்து ஓப்பன் பண்ண முடியல, நான் எப்படி வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாம் நிறையா பேர் கமெண்ட்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து கம்பெனிலேருந்து தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து பர்சனலாகவே உங்களுக்கு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுவுமே 1 or 2 டேஸ்க்குள்ளே உங்களுடைய நீங்கள் யாருக்கு எந்த கமாண்டரை காண்டாக்ட் பண்ணிங்களோ அந்த கமாண்டர்கிட்ட இருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். சரிங்களா? ஸோ அவங்களே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்கள் உடனடியாக பாஸ்வேர்டு வாங்கி வாலெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. நீங்கள்லாம் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் மித்த மெம்பர்ஸுக்கு வந்து அவங்களுடைய வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பேங்குக்கு வித்ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிற தகவலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த முக்கியமான அப்டேட் வந்து. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த எஸ்பிஓ பற்றி நாலேஜ் எல்லாமே தெரியும். ஸோ என்ன கரண்ட் அப்டேட் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.